காட்டாறு மாதிரி ஒரு வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த இதை பார்த்தாலே ரொம்பவே பயமா இருக்கு. செம்ம காத்து வருது, சில்லுன்னு காத்து வந்துகிட்டு இருக்கு. தொட்டாலே போதும், அவ்வளோ எல்லாம் அப்படியே பறக்க அப்படியே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசத்துல நீங்க எப்போ வந்தாலுமே சீசன் தான். ஸோ வேற லெவலில் இருக்கு. நான் இங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணல, நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மூணார், வால்பாறை, பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. மொத்தம் 8 பேர் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் போகிறது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குளிருது. இப்பயே இன்னும் அங்கே போனோன்னே என்னென்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில. இவர் தான் எங்களை கூட்டு போகிற வண்டியோட ஓனர். இவர் தான். இவர் பேர் கார்த்திக். உங்கள் பேர்? சந்துரு. வாங்கஜி. மூர்த்தி. இவர் பேர் மூர்த்தி. இன்னும் நான் போகிறப்ப வீடியோவில் நான் உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? மூணார் போயிட்டு இருக்கோம். இப்போ ஜாலியாக போகிறோம். அஜித், இது எந்த ஏரியா? போடி மெயின் ரோடா? போடி மெயின் ரோடு வந்து நம்ம டச் பண்ணி, ஸோ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது பக்கத்தில் வந்து வந்தாச்சு. இருட்டா இருக்கு. இருட்டா இல்லைங்க, பகலாயிருச்சு. நாங்கள் தாங்க இருட்டா இருக்கோம். அது எப்பயும் போலதான் இருக்கு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் அவனே பேசி அவனே சிரிச்சுக்குவான். ஆமா, பாத்துக்கங்க. என் பேர் பால்சாமியா? நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மூணார் போறேன். நீங்க தானா? நானும் தான். சரி. நம்ம இதுக்கு முன்னாடி 1 இயர் முன்னாடி வந்து நம்ம கொச்சி, ஒண்டர்லா, ஸோ அந்த சரௌண்டிங் போய் சுத்திட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமா இப்போ வந்து மூணார் போனோம். நம்ம அஜித் வந்து இதுக்கு முன்னாடி 2 தடவை போயிருக்கான். ஸோ அஜித்துக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காப்ல. லைட்டா பாருங்க. ரோடு வாங்க ஏதோ நீங்க ஹில்ஸ் சைடு ஏறினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். இவர் வந்து கான்டாக்ட் நம்பர் கடைசியா சொல்லிடுறா கார்த்தி. சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். யாராவது வேணும்னா கூப்பிடுங்க, ஃப்ரீயாவே பண்ணி தருவோம். ஆமா. ஸோ இப்போ நம்ம இருக்க வந்து போடி மெயின் ரோட்ல இருக்கோம். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் அஜித்? ஒரு 70. மொத்தத்துக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் தான். மொத்தமே இன்னும் 70 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1/2 hourல போயிடலாமா? 1 hour ஆகுமா? 2 hours ஆயிரும். ஏன்னா வந்து ஹில்ஸ் ஏறனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால 2 hours ஆயிரும். ஒரு கடையும் காணா. மணி 6:30 ஆயிடுச்சு. 6:30 மணி ஆயிடுச்சு. கடையே காணா. டீ சாப்பிடலான்னு பார்த்தா டீ கடையே இல்லை. கடைகள்லாம் இருக்கு, பூட்டி இருக்கு. ஆமா. இப்ப நம்ம அங்க போறோம். எத்தனை நாள் ஸ்டே பண்ண போறோம்? 1 day night ஸ்டே பண்ணுவோம். 1 day night ஸ்டே பண்ண போறோம். இப்ப போன உடனே எங்க சுத்தி பாக்குற மாதிரி இடம் இருக்கா? எனக்கு போன உடனே இறங்கி ஒரு டீ குடிக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் டீ சாப்பிடணும். டீ சாப்பிட்டு தான் அப்புறமேட்டு தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்ல சுத்தி பாக்குற மாதிரி எங்க போறோம்? அடுத்து சுத்தி பாக்குற மாதிரி டிரைவர் தான் கூட்டு போகணும். நம்மள அவருக்கு தான் தெரியும் ரூட் எல்லாமே. உனக்கு தெரியுமா? தெரியும், ரோடு தெரியும். இப்பதான் தெரியும். நான் சொல்றேங்க, கண்டிப்பா சொல்றேன். இது தெரியாதா? இது யூடியூப்ல பாத்துட்டு தானே பேசுறேன். நீயா ஏதாச்சும் கேட்டுட்டா எனக்கு புரியா தெரியும். நம்ம வந்து ஃபைனலா நம்ம மலை மேல ஏறியாச்சு, ஹில்ஸ் மேல ஏறியாச்சு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பெண்ட் திரும்ப போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் பெண்ட். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் டிரைவர்? ஒரு 2 hours. இன்னும் 2 hours ஆயிரும். 2 hours கழிச்சு நம்ம மூணார்ல இருப்போம். என்ஜாய் பண்றோம் இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு செக் போஸ்ட்ல நிப்பாட்டினாங்க. என்னென்ன கேட்டாங்க? எத்தனை பேருன்னு கேட்டாங்க, பெர்மிட் கேட்டாங்க, லைசன்ஸ் கேட்டாங்க, எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. திண்டுக்கல் டு மூணார் போறோம் அப்படின்னு. வேற ஏதாவது அமௌண்ட் கேட்டாங்களா? அமௌண்ட் நம்ம எப்பயும் கொடுக்கறது தான். நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறனால அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஒரு 100 இல்ல 50 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரூல்ஸா இல்ல நம்ம ரூல்ஸ் கிடையாது, நம்மளா கொடுக்கறது தான் அது. ஆனா வந்து எல்லா டிராவல்ஸ் வண்டியுமே கொடுத்தா போவாங்க. நீங்க பழகிட்டீங்க? பழகிட்டோம், அந்த மாதிரி நாங்களே பழகிட்டோம். அது எங்க மேல தப்பா இல்ல அவங்க மேல தப்பான்னு தெரியாது. நாங்க கொடுக்கலனாலுமே அவங்க கேட்பாங்க. அப்ப வந்து நம்ம கொடுத்தா விட்டு நடக்கிறது தானே. அது எல்லா பக்கமும் நடக்குது. இங்க ரொம்ப சகஜமா நடக்குது. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go. மூணார் வந்தாச்சு. ஸோ வேற லெவலா இருக்கு. மூணார் வந்தாச்சு. ஸோ எங்கெங்க ஃபால்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே வந்து தலைவர் சொல்லிடுவாரு. வணக்கம். அடுத்து எங்க ஃபால்ஸ் இருக்கு? மேலே கொடுத்து மேலே இருந்தா
கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து மூணார் வந்தாச்சு. மிஸ்ட்டை பாருங்க, வேற லெவலில் இருக்கு. வாவ், இதுக்கு தான் மூணார் வர்றது. கண்டிப்பா வேற சுற்றி பார்க்குற இடம் அதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல. அதுவும் இருக்கு. பட் மெயின் வந்து இங்கே இதுதான். ஆமா, மிஸ்ட் தான் சீசனுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செம்ம காற்று வருது, சில்லுன்னு காற்று வந்துகிட்டு இருக்கு. தொட்டாலே போதும், அவ்வளோ எல்லாம் அப்படியே பறக்க அப்படியே செம்மையா இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்து மூணார் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பெண்டில் ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபால்ஸ் பேர் என்னது? திருப்பரப்பு ஃபால்ஸ். அது திருவனந்தபுரத்தில் இருக்கு. இது வந்து ஆட்டுக்காட் ஃபால்ஸ். ஆட்டுக்கால் ஃபால்ஸ். ஆட்டுக்கட்டை ஃபால்ஸ்ல மாதிரி ஒரு ஆட்டுக்கட்டை. ஆமா, அந்த ஒரு வீடியோ எடுத்துருக்கோம், அதை நான் ஜாயின் பண்றேன், நீங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்க வந்தாச்சு. இங்க எப்படி இருக்கு? வேற லெவல் கார்த்தி, கிளைமேட் வேற லெவல். சுத்தியும் பச்சை மட்டும் தான். எதுவுமே இந்த சீசனுக்கு இது வந்து மேன்சூன். ஆமா, ஸோ இதான் ஃபுல்லாகவே க்ரீனஸாக இருக்கு. ஸோ வேற லெவல். ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டி. மழையும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. மழை, வெயில், காற்று, புயல், சுனாமி, ரெய்னி எல்லாமே, சூறாவளி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க ஜூலைல கண்டிப்பா வாங்க. ஸோ வேற லெவல்ல இருக்கு. மூணார் எப்பவுமே ஜூலை எல்லாம் பெஸ்ட். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாசத்துல நீங்க எப்போ வந்தாலுமே சீசன் தான். ஸோ வேற லெவல்ல இருக்கு. ஸோ நான் இங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணல, நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம். ஸோ நீங்களே வந்தீங்கன்னா ஜூலை மாசம் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்க போவோம்? நெக்ஸ்ட் நம்ம ஃபால்ஸ் ஒன்று போகிறோம். ஃபால்ஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த போட்டோ பாயிண்ட்ல நின்றுருந்தோம். வியூ பாயிண்ட்ல நின்றுருந்தோம். வேற லெவல்ல கிளைமேட், செம்ம காத்து, வேற லெவல். இப்போ வந்து இன்னும் ஃபால்ஸ் பக்கத்துல வந்தாச்சு. பட் இப்போ காத்து இல்ல, வெயில் அடிக்குது. ஸோ இங்க வந்து கிளைமேட் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே ஒரு 2 தடவை மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. கம்மியாக மழை பெஞ்சாலும் ஆற்றுல போகிற மாதிரி போய்க்கிட்டு மெயின் ரோட்டில் நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அது ஒரு ஃபால்ஸா 2 ஃபால்ஸான்னு தெரியல. ஆமாம், எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு அடிக்குது, காட்டாறு மாதிரி ஒரு வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த இதை பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேளை அது இடிஞ்சு விழுந்துருமோ அப்படியே. ஒருவேளை நம்ம அந்த தண்ணியை விழுந்துட்டோம்னா ஸோ நம்ம நேராக அரபிக்கடலில் போய் சேர்ந்துருவோம். ஏன்னா கேரளாவில் இருந்து வர்ற அந்த வாட்டர் எல்லாமே அங்கே தான் போகுது, அரபிக்கடல் தான் போகுது. ஸோ நடுவில் ஒரு டேம் இருக்கு. பட் அங்கே நேரத்துக்கு அந்த இது நம்பி இருக்கும், அந்த ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டினா நேராக கடலுக்கு காட்டி. வாவ், ஸோ ஃபுல் வியூ வேற லெவலில் இருக்கு. ஓடுங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ இங்கே வந்து குளிக்க முடியாது, சும்மா வேடிக்கை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். அதுவும் இந்த டைப்பில் வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குமா. ஸோ பார்க்குறதுக்கே வேற லெவலில் இருக்குது.